மத்திய அரசிடம் தமிழக அரசு ஈகோ பார்க்காமல் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணி தலைவர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளை ஹிந்தி படிக்க வைத்துவிட்டு வெளியில் இருமொழி கொள்கை பேசுகிறார்கள் என்றார். இனி நீங்கள் செய்திகளில் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் வீட்டு குழந்தைகளையே ஹிந்தி படிக்க வைத்துவிட்டு எல்லா பொது இடங்களில் உள்ள பலகைகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பொதுமக்களின் சொத்துக்களை இப்படி சேதப்படுத்துவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை. வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு, இங்கே இறங்கணும், அவர் என்ன பண்ணுவார்? ஆக இது எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இருமொழி கொள்கையினால் நாம் ஆங்கிலத்தில் நாம் பாண்டியத்துவம் பெற்றோம், அதனால் ஆங்கிலத்தை வளர்த்து இந்த உலக அரங்கில் நாம் பிரபலமாக இருக்கிறோம் சொல்ற. அப்ப தமிழை வளர்க்கவில்லை, இருமொழி கொள்கையினால் ஆங்கிலத்தை வளர்த்தீர்கள். இதுதான் தவறு. மத்திய மாநில அரசுகள் ஒரு சுமூகமான உறவை மக்கள் நலனுக்காக மேற்கொண்டால் என்ன? பிரதமர் மருந்தகம்னா இல்ல நான் முதல்வர் மருந்தகமா என்று கொண்டு வருவேன். எல்லாத்துலயும் ஈகோ பார்த்தா மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள்.